கற்பனை செஞ்சு பாருங்க, உங்க வீட்டு குப்பை தொட்டியில கிடக்கிற ஒரு சாதாரண 50 ரூபாய் பேட்டரி ஒரு சின்ன அணு உலையா மாறினா எப்படி இருக்கும்? ஆமா, கேட்கறதுக்கே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட ஆரம்பம் மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா. சாதாரணமா சார்ஜ் தீர்ந்துடுச்சேன்னு நாம தூக்கி எறியற ஒரு பொருள், ஒருபோதும் முடிவடையாத ஆற்றலை கொடுக்கிற ஒரு குவாண்டம் நியூக்ளியர் பிளான்ட்டா மாற முடியும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா, நீங்க நம்புவீங்களா? நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நாம வழக்கமா ஒரு பேட்டரிய பயன்படுத்தின பிறகு அதுல இருக்கிற ஆற்றல் முழுசா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு குப்பையில வீசிடுறோம். ஆனா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த குப்பையை ஒரு குவாண்டம் ஆற்றல் மையமா பார்க்க சொல்லுது. சரி, நம்ம இத விரிவாக அலசுவோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதாரங்கள் கண்ணம்மா அறிவியல் மற்றும் நீர் மருத்துவம் 94, அறிவியல் மற்றும் நீர் மருத்துவம் 94 அப்படிங்கிற யூடியூப் தளங்கள்ல இருந்து பெறப்பட்டவை. ஆமாங்க. கேட்பவர்களே, இது வெறும் மேலோட்டமான அறிவியல் கோட்பாடுகளை பத்தினது கிடையாது. இந்த ஆழமான பகுப்பாய்வோட நோக்கம் என்னன்னா, அணு இயற்பியல், 2000 வருஷம் பழமையான சங்க இலக்கியம், அப்புறம் மனித உடலியல்னு பல தளங்கள்ல பயணிக்கிற ஒரு வியப்பூட்டும் தேடல் இது. பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படிங்கிற பேர்ல முன்வைக்கப்படுற இந்த கருத்தாக்கத்தை அவங்க எப்படி நிரூபிக்க முயல்றாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். மிகச்சரி. அதாவது நிறுவன அறிவியல் கட்டமைப்புகளுக்கு வெளியே, கண்டிப்பா பெரிய பல்கலைக்கழகங்கள் அல்லது அரசு ஆய்வுக்கூடங்களுக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள் இது. ஆமா, ஒரு சாதாரண மேஜை மேல நடக்கிற இந்த பரிசோதனைகள் எழுப்புற கேள்விகள் ரொம்ப ஆழமானவை. இந்த ஆதாரங்கள் என்ன வாதிடுதுன்னா, ஒரு பொருளோட முடிவுங்கிறது இன்னொரு ஆற்றலோட தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த பரிசோதனையை நாம முதல்ல பார்ப்போம். உங்களை போலவும் என்ன போலவும் தூக்கி போடுற பழைய டுராசெல், அப்புறம் சீன தயாரிப்பான ஏஏ ஜெல் பேட்டரிகளை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆமா, அந்த பேட்டரிகள்ல வோல்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுற மின்னழுத்தம் மட்டும்தான் மீதம் இருக்கு. ஆம்பியர் சுத்தமா இல்ல. அதாவது 6000 மில்லி ஆம்பியர் இருக்க வேண்டிய ஒரு பேட்டரியில வெறும் 100 முதல் 150 மில்லி ஆம்பியர் மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த பேட்டரி முழுமையா இறந்துடுச்சு இல்லையா? ஆமா, செத்துப்போன பேட்டரி தான். ஆனா அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? அந்த இறந்த பேட்டரிகளோட நேர் மற்றும் எதிர் முனைகள்ல நம்ம அன்றாடம் பயன்படுத்துற நடராஜ் அல்லது அப்ஸ்ரா பென்சில்கள்ல இருக்கிற 3 மில்லிமீட்டர் கிராஃபைட் குச்சிகளை இணைக்கிறாங்க. அட, சாதாரண பென்சில் குச்சிகளையா? ஆமாங்க. அப்படி இணைத்த உடனே அதோட இணைக்கப்பட்ட பச்சை மற்றும் வெள்ளை எல்இடி விளக்குகள் எவ்வித வெளிப்புற ஆற்றலும் இல்லாம 42 முதல் 45 நாட்கள் வரை தொடர்ந்து ஒளிருதுன்னு சொல்றாங்க. நிஜமாவா? 45 நாளா? அது மட்டும் இல்ல, நான் அந்த தரவுகளை கவனிச்சப்போ அது இன்னும் வியப்பளிச்சது. மல்டிமீட்டர்ல பாக்கும்போது அந்த அமைப்புல வெறும் 2.3 வோல்ட் மற்றும் 40 மில்லி ஆம்பியர் மட்டும்தான் காட்டுது. மிக குறைவான ஆற்றல். ஆமா, ஆனா இந்த மிக குறைந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு ஒரு 5 வோல்ட் டிசி மோட்டாரை அவங்க வெற்றிகரமா இயக்குறதா அந்த வீடியோக்கள் காட்டுது. இது கிளாசிக்கல் இயற்பியலுக்கு முற்றிலுமா முரணாயிருக்கே. கண்டிப்பா முரண்தான். ஒரு 5 வோல்ட் மோட்டாருக்கு குறைந்தபட்சம் 4 வோல்ட் மற்றும் 200 மில்லி ஆம்பியராவது தேவை. ஆனா வெறும் 2.3 வோல்ட்ல அது ஓடுதுன்னா அந்த கூடுதல் ஆற்றல் எங்கிருந்து வருது? இது எப்படி இருக்குன்னா, முழுமையா பெட்ரோல் தீர்ந்து போன ஒரு பழைய காரை வெறும் பென்சில் கூறுகளை கொண்டு மீண்டும் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் ஓட வைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு இறந்த பேட்டரியில இருந்து எப்படி புதிய ஆற்றல் வர முடியும்? இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, சாதாரண இயற்பியல் விதிகளின் படி இது முற்றிலுமா சாத்தியமற்றது. ஒரு வேதியியல் மின்கலம் இறந்து போச்சுன்னா அதிலிருந்து எந்த ஆற்றலையும் எடுக்க முடியாது. ஆமா, அதுதான் விதி. ஆனா இந்த யூடியூப் ஆதாரங்கள் இத ஒரு சாதாரண மின்வேதியியல் செயல்பாடு இல்லைன்னு வாதிடுறாங்க. இது அணு அளவிலான ஒரு மாற்றம்னு அவங்க சொல்றாங்க. அணு அளவிலான மாற்றமா? ஆமா, அதாவது அந்த கிராஃபைட் குச்சிகளை இணைத்த மறுகணமே அது ஒரு வேதியியல் பேட்டரியா செயல்படுறதை நிறுத்திட்டு ஒரு குவாண்டம் ரெசனன்ஸ் மைக்ரோ ரியாக்டரா மாறிடுது அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம். அந்த பென்சில் கிராஃபைட்டுக்கும் அந்த பழைய பேட்டரிக்கும் நடுவுல அணு அளவுல அப்படி என்னதான் நடக்குது? இந்த குவாண்டம்ங்கிற வார்த்தையை அவங்க எப்படி விளக்குறாங்க? இத ஐசோடோப் ரெசனன்ஸ் அப்படின்னு ஆதாரங்கள் விளக்குது. கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி. பொதுவா கார்பன்ல 3 வகையான ஐசோடோப்புகள் இருக்கு. கார்பன் 12, கார்பன் 13, அப்புறம் கார்பன் 14. இதுல கார்பன் 12 அப்படிங்கிறது நிலையானது. ஆனா கார்பன் 14 அப்படிங்கிறது கதிரியக்கத்தன்மை கொண்டது. கார்பன் டேட்டிங் முறையில பழைய பொருட்களோட வயசை கண்டுபிடிக்க இதையே பயன்படுத்துறாங்க. நீங்க அந்த கிராஃபைட் குச்சிகளை பேட்டரியோட முனைகள்ல ஒரு குவாண்டம் ஆங்கரா வைக்கும்போது, ஓ, ரொம்ப சரியான ஒப்பீடு.
கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்களும் விளக்குறாங்க. அந்த கிராஃபைட் குச்சிய ஆங்கரா வைக்கும்போது கார்பன் 14 மற்றும் காத்துல இருக்கிற நைட்ரஜன் 14 ஆகியவற்றுக்கு இடையே ஒரு தொடர்ச்சியான பரிமாற்றம் நடக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு பேரு தான் பீட்டா சிதைவு. பீட்டா சிதைவு. சரி. இந்த சிதைவு பல கோடி வருஷங்களா இயற்கையில நடந்துகிட்டு தான் இருக்கு. விண்வெளியிலிருந்தும் வளிமண்டலத்திலிருந்தும் இது இயல்பாவே நடக்குது. அதாவது கார்பன் 14 சிதைவடைஞ்சு நைட்ரஜன் 14ஆ மாறுது. இந்த பரிமாற்றத்தின் போது எலக்ட்ரான்கள் வெளியேறுது. ஓஹோ, இந்த பரிசோதனையில அந்த கிராஃபைட் குச்சிகள் மூலமா அந்த இயற்கையான பீட்டா சிதைவை ஒரு பேட்டரிக்குள்ள சிறைப்பிடிச்சு அதிலிருந்து வெளியேற எலக்ட்ரான்களை அறுவடை செய்றாங்க. அதுதான் அந்த 5 வோல்ட் மோட்டாரை ஓட வைக்குதுன்னு சொல்றாங்க. அட, இது எப்படி இருக்குன்னா, ஒரு கடிகாரத்துல ஸ்ப்ரிங் அறுந்து போய் ஓடாம நிக்குது. அதாவது அதுல உள்ள வேதியியல் ஆற்றல் தீர்ந்து போச்சு. ஆமா. ஆனா அந்த ஸ்ப்ரிங்க சுத்தி இருக்கிற அணுக்களோட அதிர்வுகளை அல்லது குவாண்டம் அளவிலான மாற்றங்களை வச்சு அந்த கடிகாரத்தோட முட்களை மறுபடியும் நகர வைக்கிறதா இந்த ஆதாரங்கள் சொல்லுது. அப்படிதானே? மிகச்சரியான ஒப்பீடுங்க. வேதியியல் ரீதியா அந்த பேட்டரி செத்துடுச்சு. ஆனா அணு ரீதியா அதுல இன்னும் ஆற்றல் இருக்கு. அதுதான் இந்த பென்சில் கிராஃபைட் வெளிக்கொண்டு வருதுங்கிறது அவங்களோட விளக்கம். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. அணு உலை அல்லது நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னாலே பல கோடி டாலர்கள் செலவாகும், பலத்த பாதுகாப்பு வேணும், அதிலிருந்து வர்ற கதிர்வீச்சு ரொம்ப ஆபத்தானதுன்னு தான் நாம நினைக்கிறோம். ஆமா, பொதுவான எண்ணம் அதுதான். ரஷ்யாவோட செர்னோபில் அல்லது ஜப்பானோட ஃபுகுஷிமா மாதிரியான விபத்துகளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நம்ம வீட்டின் மேஜை மேல வெறும் 50 ரூபாய் செலவுல நடக்கிறதா சொல்லப்படுற இந்த குவாண்டம் எஃபெக்ட் எவ்வித கதிர்வீச்சு அபாயமும் இல்லாததா? இது பாதுகாப்பானதா? இந்த யூடியூப் ஆதாரங்கள் இதை மிக தெளிவா விளக்குது. அணுவை பிளப்பது அல்லது நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது மனிதர்களால செயற்கையா உருவாக்கப்படுறது. அதுக்கு பல கோடி டிகிரி வெப்பம் தேவை, அது ரொம்ப ஆபத்தானது. ஆனா நாம இங்க பேசுறது இயற்கையான அணுச்சிதைவு. இத அவங்க நியூட்ரான் தொழில்நுட்பம்னு சொல்றாங்க. நியூட்ரான் தொழில்நுட்பம். ஓகே. ஆமா, இதுல வெடிப்பு அபாயமோ அதிக வெப்பமோ கிடையாது. இது இயற்கையின் ஓட்டத்தோடு இணைந்து கண்ணுக்கு தெரியாத குவாண்டம் சிதைவை நமக்கு தேவையான மலிவான மின்சாரமா பாதுகாப்பா அறுவடை செய்யற முறைன்னு இந்த ஆதாரங்கள் உறுதியா சொல்லுது. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? வெறும் 20 கிராம் எடை கொண்ட ஒரு சின்ன ஜெல் பேட்டரியிலேயே இவ்வளவு ஆற்றலை பல மாசங்களுக்கு தொடர்ந்து எடுக்க முடியுதுன்னா இத பெரிய அளவுல செஞ்சா என்ன நடக்கும்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா இதோட பரிமாணங்கள் மலைக்க வைக்குது. ஆதாரங்கள்ல ஒரு கணக்கீடு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? இந்த 20 கிராம் ஜெல் செல்ல 20 கிலோ எடையில் உள்ள ஒரு தொழிற்சாலை அளவுக்கு விரிவுபடுத்தினா என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு சின்ன செல் தர மில்லி ஆம்பியர் ஆற்றல் கிலோவாட் கணக்கிலான ஆற்றலா மாறும். அடையப்பா! அதாவது ஒரு முழு வீட்டுக்கே தேவையான மின்சாரத்தை நாம் அதுல இருந்து பெற முடியும். ஒரு நிமிஷம், இது உண்மையாவே சாத்தியம்னா நம்ம தினமும் பயனற்றதுன்னு தூக்கி எறியற எலக்ட்ரானிக் கழிவுகள், அதாவது வேஸ்ட் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா மாறிடுமே. ஆமாங்க. கோடிக்கணக்கான டன் எடையுள்ள பழைய பேட்டரிகள், கிராஃபைட் கழிவுகள் எல்லாத்தையும் வச்சு உலகத்தோட மின்சார தேவையே தீர்த்திடலான்னு இவங்க சொல்றாங்களா? உறுதியா அதான் சொல்றாங்க. இந்த கோட்பாடு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டால் குப்பைகள் எல்லாமே ஆற்றல் மையங்களா மாறும். ஆனா இது வெறும் யூடியூப் வீடியோக்களோட நின்னுடல அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். நிஜமாவா? ஆமா. இந்த ஆய்வோட இன்னொரு சுவாரஸ்யமான பக்கம் கல்வி புலத்தை நோக்கிய இதோட நகர்வு. ஆமா, நான் அந்த பகுதியை படிச்சப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இங்கிலாந்தோட புகழ்பெற்ற ஹெட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சு வர இயல் அப்படிங்கிற மாணவி தனது பேராசிரியர்கள் முன்னிலையில இந்த பரிசோதனை குறித்த ஒரு 57 வினாடி வீடியோவை தனது வகுப்புல சமர்ப்பிச்சிருக்காங்கன்னு ஆதாரம் சொல்லுது. உண்மைதான். பல லட்சம் டாலர்கள் செலவு செஞ்சு செய்யப்படுற ஆராய்ச்சிகளுக்கு மத்தியில ஒரு மாணவி தன்னோட வகுப்பறையில 50 ரூபாய் பேட்டரிய வச்சுக்கிட்டு நோபல் பரிசுக்கான விவாதத்தை முன்னெடுக்க முடியும்னு இதோட படைப்பாளி உறுதியா நம்புறாரு. உண்மையாவா? ஒரு 50 ரூபாய் பேட்டரிய வச்சுக்கிட்டு நோபல் பரிசுக்கான விவாதம்னு சொல்றாங்களா? இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? பார்க்க அப்படி தெரியலாம். ஆனா இது நிறுவன அறிவியலுக்கும் குடிமக்கள் அறிவியலுக்கும் இடையிலான ஒரு சுவாரஸ்யமான உரையாடல். பெரிய ஆய்வுக்கூடங்கள்ல பல கோடி டாலர்கள் செலவுல மட்டும்தான் அறிவியல் பிறக்கணும்னு இல்ல. சில நேரங்கள்ல அடிப்படை விதிகளை கேள்விக்குள்ளாக்குற எளிய பரிசோதனைகள் மிகப்பெரிய திறப்புகளை வழங்கலாம். கண்டிப்பா. இந்த யூடியூப் சேனல் அப்படிதான் தன்னை நிலைநிறுத்திக்குது. அவங்க சொல்றது சரிதானா அப்படிங்கறத அறிவியல் சமூகம் தான் சோதிச்சு உறுதிப்படுத்தணும். ஆமா,
அந்த திறப்புகள் நவீன அறிவியலோட மட்டும் நின்றுடல அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற அடுத்த ஆச்சரியம். ஆமாங்க. குவாண்டம் இயற்பியல் அணுச்சிதைவுன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு 2000 வருஷங்களுக்கு முந்தைய சங்க இலக்கியத்துக்கும் மனித உடலியலுக்கும் தாவி போறாங்க. இது எப்படி சாத்தியம்? பேட்டரிக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இயற்கையோட விதிகள் பிரபஞ்சம் முழுவதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற புரிதல்ல தான் அது சாத்தியமாகுதுன்னு அவங்க வாதிடுறாங்க. அந்த மாணவி தன்னோட ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வகுப்புல நட்சத்திரங்களோட பிறப்பு மற்றும் இறப்பு குறித்து பேசுறாங்க. சரி. ஒரு நட்சத்திரம் தன்னோட எரிபொருளை இழந்து சாகர தருவாயில விரிவடைஞ்சு சிவப்பா மாறும். இது ஆங்கிலத்துல ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா இத 2000 வருஷங்களுக்கு முன்பே தமிழர்கள் அறிஞ்சிருந்தாங்கன்னு புறநானூற்று பாடலான செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் அப்படிங்கிற வரிகளை மேற்கோள் காட்டுறாங்க. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். செந்நாயிறு அப்படின்னா செத்து போற நிலையில உள்ள சிவப்பு நிற சூரியன் அல்லது நட்சத்திரம். அதையே தமிழர்கள் செம்பூதம் அப்படின்னு அழைச்சாங்கங்கிற தகவல் ரொம்ப வியப்பா இருக்கு. ஐரோப்பாவுல தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் விண்மீன்களோட சுழற்சியையும் அதோட இறப்பையும் துல்லியமா பதிவு செஞ்சிருக்காங்க. இது வெறும் இலக்கிய பெருமிதம் மட்டும் கிடையாதுன்னு அந்த காணொளிகள் விளக்குது. இது இயற்கையை ரொம்ப நுட்பமா அவதானிச்சதோட விளைவு. அந்த அவதானிப்பு பிரபஞ்சத்துல நடக்கிறத மட்டும் கவனிக்கல, நம்ம மனித உடலுக்குள்ள நடக்கிறதையும் கவனிச்சிருக்கு. ஓ, இங்கும் அதே நைட்ரஜன் 14 கார்பன் 14 சுழற்சி தான் பேசப்படுது. ஒரு நிமிஷம் பொறுங்க. மனித உடலுக்குள்ள நடக்கிற சுழற்சியா? உணவில்லாம வாழ்ற கலை அப்படின்னு ஒரு விஷயத்த ஆதாரங்கள் குறிப்பிடுது. இது எப்படி அந்த பேட்டரியோட தொடர்புடையது? உயிரியல் ரீதியா அது சாத்தியமா? அதாவது மனிதர்கள் எப்படி செடிகளை போல காத்திலிருந்து நைட்ரஜனை நேரடியா உறிஞ்ச முடியும்? ஆதாரங்கள் இதுக்கு என்ன தர்க்கத்தை முன்வைக்குது? இது கேக்குறதுக்கு அறிவியல் பூர்வமா இல்லாம ரொம்ப ஆபத்தான ஒரு மருத்துவ ஆலோசனையா தெரியுதே. நீங்க கேக்குற சந்தேகம் ரொம்ப நியாயமானது. மருத்துவ ரீதியா இது பல விவாதங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு கருத்து தான். ஆனா அந்த நீர் மருத்துவம் 942 அப்படிங்கிற யூடியூப் தளம் என்ன சொல்றதுன்னா, என்ன சொல்றாங்க? அந்த இறந்த பேட்டரியில எப்படி கிராஃபைட் குச்சிகள் நைட்ரஜனை உறிஞ்சி ஆற்றலை கொடுக்குதோ அதே போல மனித உடலும் தூய்மையா இருக்கும்போது வளிமண்டலத்துல இருக்க நைட்ரஜனை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆற்றலை தர முடியும்னு அவங்க சொல்றாங்க. அதற்காக அவங்க ஒரு குறிப்பிட்ட உணவு பழக்கத்தையும் முன்வைக்கிறாங்க இல்லையா? ஆமா. தர்பூசணி அப்புறம் வெள்ளரிக்காயை மட்டுமே 3 முதல் 48 நாட்கள் வரை சாப்பிட்டு குடலை முழுமையா சுத்தப்படுத்துற ஒரு முறை. மனிதர்களுக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன்னு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும் போது வெறும் தண்ணீர் பழங்களை வச்சுக்கிட்டு எப்படி உயிர் வாழ முடியும்? அவங்களோட தர்க்கத்தின்படி பாத்தீங்கன்னா, குடல் சுத்தமா இருக்கும்போது வெளியில இருந்து திட உணவின் மூலமா ஆற்றலை பெற வேண்டிய கட்டாயம் உடலுக்கு இல்ல. ஓஹோ. மாறாக உடல் தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கிட்டு வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜனை நேரடியா உறிஞ்சு அதை தனக்கான புரதமாகவோ ஆற்றலாகவோ மாத்திக்கிற திறன் உடலுக்கு வந்துடுதுன்னு இந்த கோட்பாடு சொல்லுது. இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ராக்டல் வடிவமைப்ப போல இருக்கு. பிரபஞ்ச அளவுலயும் அதே சுழற்சி, மனித உடலுக்குள்ளேயும் அதே சுழற்சி, ஒரு சின்ன பேட்டரிக்குள்ளேயும் அதே சுழற்சி. மிகச் சரியா சொன்னீங்க. ஆமாங்க. பேட்டரிக்குள்ள நடக்கிற குவாண்டம் சிதைவும் நட்சத்திரங்கள்ல நடக்கிற மாற்றங்களும் மனித உடலுக்குள்ள நடக்கிற நைட்ரஜன் உறிஞ்சுதலும் அடிப்படையில ஒரே அறிவியல் விதியோட வெவ்வேறு வடிவங்கள்னு இவங்க வாதிடுறாங்க. ஆமாங்க. இருந்தாலும் இந்த உணவு முறை தொடர்பான கருத்துக்களை கேக்குறவங்க டாக்டரோட ஆலோசனை இல்லாம சொந்தமா முயற்சி செஞ்சு பார்க்கறது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கறத நம்ம அழுத்தமா பதிவு செய்யணும். 100% உண்மை. எந்த ஒரு புதிய அறிவியல் அல்லது மருத்துவ கோட்பாதும் கடுமையான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படணும். கண்டிப்பா. ஆனா இந்த ஆதாரங்கள் வலியுறுத்துறது என்னன்னா, அணுவை செயற்கையா பிளந்து ஆற்றலை எடுக்கிறது இயற்கைக்கு முரணானது. ஆனா இயற்கையா நடக்கிற அணுச்சிதைவை ஒரு ஊடகம் மூலமா அறுவடை செய்யறது, நம்ம உடலை இயற்கையோட ஓட்டத்துக்கேற்ப மாற்றி அமைக்கிறது ஆகியவதான் உண்மையான அறிவியல் பரிணாமம்னு இது வாதிது. நாம இந்த ஆழமான பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த பயணம் உண்மையிலே ஒரு பெரிய மலைப்பாதையில பயணிச்ச மாதிரி இருந்தது. ஆமா, ரொம்பவே வித்தியாசமான பயணம். குப்பையில வீசப்படுற ஒரு சாதாரண பேட்டரி, ஒரு பென்சிலோட கிராஃபைட், அணுச்சிதைவு, குவாண்டம் இயற்பியல், இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தோட ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வகுப்பு, 2000 வருஷங்களுக்கு முந்தைய சங்க இலக்கியமான புறநானூறு, அப்புறம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு உணவில்லாம வாழ்ற மனித உடலியல். இத்தனை வெவ்வேறு தலங்களை நாம தொட்டு வந்திருக்கோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறுவன அறிவியலுக்கும் இது போல யூடியூப்ல வளர்ற குடிமக்கள் அறிவியலுக்கும் நடுவுல உருவாகிற விவாதங்கள் தான். ஆமா. இந்த பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட் கோட்பாடு முழுமையா நிரூபிக்கப்பட்டால் இது உலக ஆற்றல் தேவையே தலைகீழா மாத்திரும்.
ஒருவேளை இது நிரூபிக்கப்படாம போனாலும் கூட பயன்படுத்தப்பட்ட பொருட்களை நாம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிற கேள்வியாவது இது ரொம்ப ஆழமா எழுப்புது. நிச்சயம். ஒவ்வொரு நாளும் நாம உருவாக்குற எலக்ட்ரானிக் கழிவுகளை பத்தின நம்ம பார்வையை இது கேள்விக்குள்ளாக்குது. அறிவியல் அப்படிங்கிறது எப்போதுமே இப்படித்தான். விசித்திரமான கேள்விகள்ல இருந்து தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் உருவாகுது. கண்டிப்பா. சரி, இந்த ஆழமான பகுப்பாய்வை முடிப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். நீங்க உங்க வீட்டு குப்பை தொட்டியில இருக்கிற எலக்ட்ரானிக் கழிவுகளை ஒரு முறை ஒத்து பாருங்க. நாம உலக காக்க போற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வெறும் பயனற்றதுன்னு முத்திரையிட்டு தினமும் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அறிவியலோட அடுத்த மிகப்பெரிய புரட்சி பல கோடி டாலர்கள் செலவுல கட்டப்பட்ட ஒரு பெரிய ஆய்வுக்கூடத்துல அல்லாம உங்க வீட்டு மேஜையின் மேலேயே ஒரு 50 ரூபாய் பேட்டரிக்குள்ள பிறக்க கூடுமா? சிந்தித்து பாருங்கள்.